رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சிறந்த 10 சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அமர்வுகளின் கடைசி கட்டங்களை நோக்கி இன்ஷா அல்லாஹ் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரை நபியின் நாவிலிருந்து சோன செய்திகளை பெற்ற 10 சஹாபாக்களில் 8 சஹாபாக்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த 8 சஹாபாக்கள் உடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம் என்னென்ன படிப்பினைகள் எடுத்துக்கொள்ள முடியும், என்ன சிறந்த அம்சங்கள் அவங்களுக்கு இருக்குது, இன்னும் எந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய குணங்கள் சிறப்புகள் மற்ற சஹாபாக்களை விட தனியான இந்த இடத்திற்கு எந்த அமல்கள் மூலமாக எப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக இவங்க உயர்த்தப்பட்டாங்க, அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எந்த சஹாபாக்களை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்ற பெயர்கள் ஞாபகம் இருக்குதா இருக்காச்சும்? 8 சஹாபாக்களை பற்றி பார்த்துருக்கோம். அந்த 8 சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்ல முடியுமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், ஜுபைர் பின் அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இதுவரைக்கும் 8 சஹாபாக்களை பற்றி பார்த்துருக்கோம். எஞ்சி இருக்கிற சஹாபாக்கள் 2 பேர் தான். நம்முடைய இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாம் சார்ந்த ஒரு சின்ன தெளிவை கொடுத்துக்க விரும்புவேன். சமீபத்தில் வண்டலூரில் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் காலேஜ் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்பீச்சுக்காக போயிருந்தேன். போகும் பொழுது ஒரு இஃப்தார் வழியில் நடந்துச்சு. இப்போ மக்கள் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சுன்னா பேணக்கூடிய மக்கள் தான். இஃப்தார் பண்ணும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லி பேரிச்சபழம் சாப்பிட்டாங்க. நல்ல முறையில் பேரிச்சபழங்கள் சாப்பிட்ட உடனே துவா சொல்கிறாங்க எல்லாரும், இன்ஷா அல்லாஹ். அப்போ இது நபி நமக்கு சொல்லி கொடுத்த முறை மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இஃப்தார் பண்ண பிறகு துவா ஓதணும். அது எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க? ஏதாவது ஒன்று வாயில பட்ட உடனே ஓதிடும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம அந்த துவாவுடைய அர்த்தத்தை பார்த்தாலே தெரியும். நபி சொல்லி கொடுத்தாங்க, இன்ஷா அல்லாஹ். என்ன அர்த்தம் தெரியுமா இருக்காச்சும்? ஜி மாஷா அல்லாஹ். தாகம் தணிந்தது, நரம்புகள் நினைந்தன. இதுதான் முக்கியமானது. அப்ப பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறதுனால தாகம் தனியாது, நரம்புகள் நினையாது. அப்ப என்ன இருக்கணும் பேசிக்கா? லிக்விட் ஐட்டம்ஸ், தண்ணியோ இல்லை ஜூஸோ ஏதோ ஒன்று. தண்ணி அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் முதல்ல குடிப்பாங்க. அப்ப தண்ணி குடிச்ச பிறகு சொல்றதுல அல்ஹம்துலில்லாஹ் பிழை கிடையாது. ஆனா பொதுவாக மக்கள் பேரிச்சம்பழங்க சாப்பிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த அடிப்படையில தான் நான் வேறு இடங்கள்ல கவனிக்கும் பொழுதும் இதே மாதிரி 2 பேர் பண்ணாங்க. ஸோ இங்கே சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் நினைச்சேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரி,
அப்ப இந்த மறுபடியும் தலைப்புக்குள்ள வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 8 சஹாபாக்களை பத்தி பார்த்துட்டோம். அதுல முதல் 4 சஹாபாக்களை ஹுலஃபா அர்-ராஷிதீன் அப்படின்னு தலைப்புக்குள்ள கொண்டு வந்தோம். இந்த ஹுலஃபாக்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பொதுவாக எடுத்து வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள்ல ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள்தனமான விமர்சனம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு தன்னுடைய சொந்தக்காரர்களை ஹலீஃபாக்கள் ஆக்கிட்டாங்க. இப்ப ஒரு சில மக்கள் சஹாபாக்களையும் எதிர்ப்பாங்க, ஒரு சில மக்கள் நபியையும் எதிர்ப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள், குறிப்பாக இந்த முஸ்தஷ்ரிகீன் சொல்லக்கூடிய தனி கூட்டம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு தன்னுடைய உறவுகளை ஹலீஃபாக்கள் ஆக்கிட்டாங்க. உறவுகள்லாம் எப்படி? அபூபக்கர் உமர் இருக்காங்க, நபியுடைய மாமனார்களாக இருப்பாங்க 2 பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா. பிறகு உஸ்மான் அலி இருப்பாங்க, நபியுடைய மருமகன்களாக இருப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்ப இப்படி தன்னுடைய நெருக்கமான உறவுகளுக்கு மட்டுமே மிகப்பெரிய தலைப்புகளை மிகப்பெரிய பதவிகளை கொடுத்துட்டாங்க. ஆனா இது நமக்கே தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயரையுமே சொல்லிட்டு இறந்து போகல. எனக்கு பிறகு அபூபக்கர் தான் வரணும்னு நபி எங்கேயும் சொன்னது கிடையாது. அபூபக்கருக்கு பிறகு உமர் தான் வரணும் நபி எங்கேயும் சொன்னது கிடையாது. உமருக்கு பிறகு உஸ்மான் தான் வரணும் நபி எங்கேயும் சொன்னது கிடையாது. உஸ்மானுக்கு பிறகு அலி தான் வரணும் நபி எங்கேயும் சொன்னது கிடையாது. அப்ப நபியுடைய வாயிலிருந்து இந்த பெயர்கள் வந்தது கிடையாது. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்கிற நபியோடு இருக்கிற அந்த அந்தஸ்துகளை மையமாக முன்வைத்து உமர் சொல்லி கொடுத்தாங்க, அபூபக்கர் தான் முதல் கலீஃபா இருக்கணும் ரலியல்லாஹு அன்ஹு. இது எல்லாமே பொதுவான மஷ்வரா அடிப்படையில் நடந்த விஷயங்கள் தான். இதை சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ளவும் போகக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தலைப்புக்குள்ள வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப 8 சஹாபாக்களை பத்தி பார்த்துட்டோம். அதே வரிசையில 9வது சஹாபியாக நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறது தொல்ஹா பின் உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பெயர் தொல்ஹா பின் உபைதில்லாஹ், குறைஷிய குலத்தை சார்ந்தவங்க. குன்னியத்துன்னு பார்க்கும் பொழுது அபு முஹம்மத் இவங்க குன்னியத் வரும். இவங்களுடைய பிறப்பு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நபி ஹிஜ்ரத் பண்ணியிருப்பாங்க மதீனாவுக்கு. இந்த ஹிஜ்ரத்திலிருந்து 28 ஆண்டுகள் முன்ன பிறந்திருப்பாங்க. நபியுடைய ஹிஜ்ரத்திலிருந்து 28 ஆண்டுகள் முன்ன பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய இஸ்லாம் ஏற்பு சம்பந்தமாக விஷயங்கள் ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபியாக ஆகி மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கல, இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பிக்கல. அந்த சமயங்கள்ல இவங்க புஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு, ஒரு பகுதிக்கு போவாங்க. பஸ்ரா கிடையாது. பஸ்ரா நமக்கு நல்லா தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில தான் இந்த கூஃபா பஸ்ராக்கள் நிறுவப்பட்டுச்சு. அந்த உமருடைய ஆட்சியில தான் இந்த கூஃபா பஸ்ராக்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நாடுகள் தனி இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டது உமருடைய காலகட்டத்தில் தான். இப்ப பஸ்ரா கிடையாது, புஸ்ரா வேற ஒரு பகுதிக்கு போவாங்க. அங்க போயிருக்கு வணிக ரீதியாக, வியாபார ரீதியாக, பிசினஸ் விஷயமாக போவாங்க. அங்க போயிருக்கும் பொழுது அங்கு உள்ள கிறிஸ்துவ மத போதகர்கள், அந்த போப்மார்கள், அவங்க எல்லாம் மக்கால இருந்து வந்திருக்காரு தொல்ஹான் தெரிஞ்ச உடனே அவங்கள அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. ஏன்னா மக்காவை பத்தின கண்ணியங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்னும் நபித்துவம் கொடுக்கப்பட்டு வரப்படல. ஆனா இருந்தாலுமே காபத்துல்லாஹ்வுடைய கண்ணியம், மக்காவுடைய கண்ணியம் அந்த காலத்துல எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இங்க இருக்கிறதுனால எல்லா மக்களும் கண்ணியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி மக்காவுடைய கண்ணியங்கள் அவங்களுக்கும் இருந்துச்சு. இப்ப தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏத்துக்கல. அவங்க அந்த ஊருக்கு போறாங்க. அங்க இருக்கிற கிறிஸ்தவ மத போதகர்கள் அவங்க அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுறாங்க, தொல்ஹாவே, நாங்க எங்க வேதங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்க வேதங்கள்ல தெளிவான செய்திகள் இருக்குது. இனி ஒரு நபி வர இருக்கிறாங்க, நபின்னு ஒருத்தவங்க வர இருக்கிறாங்க. இந்த செய்தி இப்ப எனக்கு ரொம்ப இதுவா தெரியுது, ரொம்ப நம்பிக்கையா சொல்றோம். அந்த நபியுடைய காலம் ரொம்ப நெருக்கத்துல இருக்குது. அதிலும் குறிப்பாக நீங்க வந்த மக்கா பகுதியிலிருந்து அவங்க நபியாக வருவாங்க இப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவரும் முதல்ல கேட்டுக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம குர்ஆன்லயும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருக்கிறான். தௌராத்திலையும் இன்ஜில்லையும் நபியை பத்தி, நபியுடைய பெயர் உட்பட நபியுடைய குணங்களை பத்தி, நபியுடைய சஹாபாக்களின் குணங்களை பத்தி, நபி எந்த ஊர்ல இருந்து வருவாங்க அந்த ஊருடைய குணங்களை பத்தி, நபி எந்த பகுதியில வாழுவாங்க அந்த பகுதியுடைய தன்மைகளை பத்தி எல்லாமே
தௌராத்திலையும் இஞ்சிலையும் சொல்லி இருக்குன்னு அல்லாஹ் நம்ம குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். அப்ப அந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் அவங்க வேதங்களை படிக்கும் பொழுது இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்க சொல்றாங்க, இந்த மாதிரி தல்ஹாவே ரொம்ப சீக்கிரமாக காலம் இருக்குது, ஒரு நபி கண்டிப்பா வருவாங்க, அதுவும் உங்களுடைய பகுதியிலிருந்து தான் கண்டிப்பா நபியா வருவாங்க. இந்த விஷயங்களை கேட்டுட்டு இவங்க அங்கிருந்து ஊருக்கு வராங்க, மக்காவுக்கு வராங்க. இந்த பக்கம் மக்கால என்ன ஆகுது, அவங்க வயசமயம் சரியா இருக்குது, இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபீன்ற பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரம் சரியா இருக்குது. அவங்க இந்த செய்திகளை கேட்டுட்டு ஊருக்கு வராங்க. இங்க ஊருக்கு வந்த உடனே பாக்குறாங்க, முஹம்மத் தன்னை நபீன்ற மாதிரி வெளிப்படுத்துறாரு, மக்களுக்கு இஸ்லாம் எடுத்து வைக்கிறாரு, மக்களுக்கு நல்ல விஷயங்கள், அதாவது இறைவன் தான், அல்லாஹ்னா ஒரே இறைவன் தான், இறைவன்னா அல்லாஹ் மட்டும்தான், இந்த விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் கேட்ட உடனே தல்ஹா அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு இஸ்லாம் நான் ஏற்றுக்கிறதுக்கு 2 அடிப்படை காரணங்கள் இருந்துச்சு. 2 காரணங்களை கொண்டு நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டேன். அதுல ஒண்ணு, அந்த புஸ்ரான்ற பகுதியில அந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் போப்மார்கள் சொன்ன விஷயங்கள் அடிப்படை. இன்னொன்னு, அபூபக்கரை பார்த்தேன், அபூபக்கர் முஹம்மதுடைய இந்த பேச்சுக்கு உடன் கண்டார், சரின்னு சொன்ன நபியோடு இருந்த முஹம்மதோடு இருந்தார். அப்ப சொன்னாங்க, எனக்கு முஹம்மதையும் தெரியும், எனக்கு அபூபக்கரையும் தெரியும், எந்த விஷயத்தை முஹம்மதும் அபூபக்கரும் சொல்லுவாங்களோ அது கண்டிப்பா பொய்யா இருக்காது. முஹம்மதுடைய ஒழுக்கம் எனக்கு தெரியும், அபூபக்கருடைய குணங்கள் எனக்கு தெரியும். இப்ப எந்த விஷயத்துல முஹம்மதும் அபூபக்கரும் ஒன்னா இருப்பாங்களோ அது கண்டிப்பா பொய்யா இருக்காது. அப்ப எந்த மார்க்கத்தை முஹம்மது வலியுறுத்தி அது அபூபக்கர் சரி காண்றாங்களோ, உண்மைப்படுத்துறாங்களோ, அந்த மார்க்கம் தான் சத்திய மார்க்கமா இருக்க முடியும், அந்த மார்க்கம் பொய்யா இருக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல அவங்க இந்த யோசனையில் இருப்பாங்க, மார்க்கம் அப்படின்னா எனக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஊர் மக்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் மார்க்கம் கிடையாது. மாறாக எந்த மார்க்கத்தை முஹம்மது சொல்லி அபூபக்கர் முஹம்மதோடு தோளோடு தோள் கொடுத்து நிற்கிறாரோ இந்த மார்க்கம் தான் இறை மார்க்கமாக இருக்க முடியும், இந்த மார்க்கத்தை தான் நான் என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் எடுத்துக்கணும், அந்த ஐடியாக்கு வந்துட்டாங்க. இந்த சமயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இறைப்பணி இவங்களையும் அடையுது. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கும் தஅவா பண்றாங்க. அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தஅவாவின் மூலமாக இஸ்லாத்துக்குள்ள தல்ஹாவும் நுழைறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்கேயும் கவனிக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக இஸ்லாம் தழுவிய பெரிய பெரிய சஹாபாக்களில் இவங்களும் ஒருத்தவங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது அபூபக்கருடைய சிறப்பை இன்னும் அதிகமாகிட்டே கொண்டு போகுது ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா எவ்வளவு பெரிய வேலைகள், சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துக்காக செஞ்ச பெரிய பெரிய வேலைகள்ல அபூபக்கருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இஸ்லாமிய ஆரம்பத்துல ஊர் மக்களை இஸ்லாமை எதிர்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வர்றது சும்மா கிடையாது. மிகப்பெரிய பலத்தை கொடுத்தாங்க, பேசிக்கிட்டே இருக்கிற அந்த அளவுக்கு பெரிய பலத்தை இஸ்லாமுக்காக சேகரிச்சு கொடுத்தவங்கல்ல அபூபக்கர் முதன்மையானவங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இங்க இதையும் புரிஞ்சுக்கணும், இறைப்பணி செய்யும் பொழுது நம்முடைய வாய் வார்த்தைகள் மட்டும் பணி செய்யக்கூடாது. நம்ம வாய் வார்த்தைகள் மட்டும் இறைப்பணி பண்றது நல்ல விஷயமும் கிடையாது. ஏன்னா இஸ்லாம் வாய் வார்த்தைகளால் மட்டும் பரவப்படல, வாய் வார்த்தைகளால் மட்டும் மக்கள் இஸ்லாமை ஏத்துக்கல. நபியுடைய ஒழுக்கம் மிகப்பெரிய சான்றா இருந்துச்சு, அபூபக்கருடைய குணங்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்துச்சு. இந்த ஒழுக்க குணங்கள் இந்த சான்றுகளை வச்சுதான் மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நபியுடைய 40 ஆண்டு கால பயணத்துல நபிக்கு கிடைச்ச பட்டங்கள் ரொம்ப பெரிய பெரிய பட்டங்கள். சாதாரண மனுஷனை பார்த்து மக்கள் சொல்ல மாட்டாங்க, இவன் பேசுனா உண்மையை தான் பேசுவான், இவன் பேசுனா பொய்யே இருக்காது, எந்த ஒரு கலங்கம் இல்லாத பேச்சு மட்டும்தான் பேசுவான்ற இந்த வார்த்தைகள் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அதுவும் 40 ஆண்டு கால வாழ்க்கையை வாழ்ந்து அசாதிக்கின்ற பேர் பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்முடைய குணங்கள் மக்களை இஸ்லாத்தை எடுத்து காட்டணும். மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குதோ அந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து காட்டணும். நம்முடைய ஒழுக்க குணங்களாக, நம்முடைய ஒழுக்கங்கள் ஒழுக்க மூலமாக மக்களுக்கு இஸ்லாம் எடுத்து வைக்கணும் முதல்ல. இது நமக்கு இந்த வாழ்க்கையிலும் கிடைக்க முடியுது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில் இவங்களுடைய சிறப்புகள் இதுவும் வந்துடும். அபூபக்கருடைய தஅவால இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஒண்ணு. இன்னொன்னு, வெகு சீக்கிரம் இஸ்லாமை ஏத்துக்கிட்ட காரணத்தினால இவங்க எந்த பட்டியலில் வந்துருவாங்க? மாஷா அல்லாஹ், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்ற பட்டியலில் வந்துருவாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த வகையில சிறப்பு இன்னும் அதிகமாயிருச்சு ரலியல்லாஹு அன்ஹு.
அப்ப சாபிக்குரும் அவ்வளவுனாலே சிறப்புகள் ரொம்ப அதிகம். இதுலயும் மதினாவுக்கு வந்த பிறகு இஸ்லாம் காணக்கூடிய போர்கள்ல ரொம்ப அழகாக நபிக்கு காட் பண்ணிருப்பாங்க, நபியை பாதுகாத்து இருப்பாங்க. பத்ரு போரை பத்தி பேசும் பொழுது சொல்லலாம், பத்ரு போர் முதல்ல புரிஞ்சிக்கணும், போருன்ற முறையில மக்கள் சஹாபாக்கள் தயாராகி போகல. ஒரு போருன்ற முறையில சஹாபாக்கள் தயாராகி போகல. ஒரு வணிக கூட்டம், மக்கால இருந்து முஷ்ரிக்கீன்களுடைய வணிக கூட்டம் வேற ஊருக்கு போகும். அந்த வணிக கூட்டத்தை பிடிக்கலாம், அவங்களோடு ஏதாச்சும் இது பண்ணிக்கலாம், நபி கிளம்புவாங்க. அந்த வணிக கூட்டத்தை பத்தி நியூஸ் வந்து அந்த வணிக கூட்டத்தை பிடிக்கலான்ட்டு தான் போவாங்க, போருக்காக கிடையாது. பிறகு அது போராக மாறும். அதனாலேயே நிறைய சஹாபாக்கள் பத்ரு போர்ல கலந்துக்க முடியல. நிறைய சஹாபாக்கள் பத்ரு போர்ல கலந்துக்க முடியல. மக்கள் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பத்ரு போர் சமயத்துல சஹாபாக்கள் எண்ணிக்கை 313. அந்த 313 பேரு தான் முஸ்லிம்கள், வேற சஹாபாக்களே கிடையாது மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நிறைய சஹாபாக்கள் மதினால இருந்தாங்க, வெவ்வேறு ஊர்கள்ல இருந்தாங்க, தன்னுடைய பயணங்கள்ல வெவ்வேறு வேற ஊர்ல இருந்தாங்க. ஏன்னா இது போருன்ற முறையில ஆரம்பிக்கப்பட்டிருந்தா எல்லாரும் போர்ல கலந்துருப்பாங்க. அந்த அடிப்படையில பத்ரு போர்ல மிஸ் ஆன சஹாபாக்கள்ல, பத்ரு போர்ல களம் காணாத சஹாபாக்கள்ல தல்ஹா ஒருத்தர், இவங்களும் பத்ரு போர்ல சேர்த்துக்கல. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த சமயங்கள்ல தான் ஷாம் நாட்டுக்கு வணிக ரீதியாக போயிருப்பாங்க. இவங்களும் மிகப்பெரிய வியாபாரியும் கூட, மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. வணிக ரீதியாக பிசினஸ் ரீதியாக ஷாம் தேசத்துக்கு போயிருப்பாங்க. அந்த நாட்கள்ல தான் பத்ரு போர் நடந்து முடிஞ்சிடும். ஊருக்கு வந்த உடனே செய்தி தெரியப்படும், இந்த மாதிரி பத்ருன்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு பத்ரு இடத்துல. அப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. செய்திகளை கேட்ட உடனே அழுதுகிட்டே நபிக்கிட்ட வருவாங்க. நபிக்கிட்ட அழுதுகிட்டே வருவாங்க, நபியே நான் இல்லாம போயிட்டேன், நான் இல்லாத நேரத்துல இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய சரித்திரமான நிகழ்வுகள் நான் இல்லாம போயிட்டேன், இன்னும் அல்லாஹுடைய மிகச்சிறந்த சிறப்புக்கு நான் சொந்தக்காரன் ஆகாம போயிட்டேன். அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான், சுப்ஹானல்லாஹ், யஅமலு மா ஷி'தும் கத் கஃபர்து லக்கும், இனி என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, நான் மன்னிச்சிட்டேன். இதை மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இதை என்ன வேணுமோ பண்ணிக்கோ, நல்ல அமல்கள் பண்ணா பண்ணு, பண்ணலனா போ, அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி சொல்ல வரல அல்லாஹ். கத் கஃபர்து லக்கும், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அர்த்தம். நல்ல அமல்கள் பண்ண அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நல்ல அமல்கள் பண்றது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இது பண்ண கொடுக்காதுல்ல. அல்லாஹ் மன்னிக்கணும்னா என்ன இருக்கணும், என்ன அமல்கள் தான் மன்னிக்கணும்? அல்லாஹ் மன்னிக்கணும்னா பாவங்கள் இருக்கணும். நன்மைகளுக்கு கண்டிப்பா சிறந்த கூலி கண்டிப்பா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிச்சிட்டேன்னா நீங்க அமல் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, இல்ல கெட்டது பண்ணுங்க, எது தோணுதோ பண்ணுங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அப்ப இந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பத்ரு சஹாபாக்களுக்கு கொடுத்துட்டான். இதை சொல்லி அழுது சொல்றாங்க, நபி இந்த சிறப்பு எனக்கு கிடைக்கல, நான் இதை மிஸ் பண்ணிட்டு, ரொம்ப ரொம்ப அதிகமான வருத்தங்களை தெரிவிக்கிறாங்க. இதை பார்த்த நபி என்ன பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்களுடைய உண்மையான இந்த வருத்தங்கள், இந்த துன்பம், இந்த ஆர்வம், இந்த ஆசைகள் எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு பத்ரு போர்ல கிடைக்கப்பட்ட கனிமத்து பொருட்கள்ல இவங்களுக்கும் பங்கு கொடுக்குறாங்க. இப்ப நான் முதலையே சொல்லியிருப்பேன், கனிமத்து பொருட்கள் போரில் களம் கண்ட நபர்களுக்கு மட்டுமே பங்கிடப்படக்கூடிய விஷயங்கள், வெளி மக்களுக்கு இதுல உரிமை கிடையாது. அப்ப கனிமத்து பொருள்ல பங்கு போது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பொருளை இவங்களும் ஒருத்தவங்க நபி சொல்லி கொடுத்தாங்க. நான் இதே போல முதல்லையும் சொல்லியிருப்பேன், வேற சஹாபி பத்தி பேசும் பொழுது, அவங்களும் பத்ரு போர்ல கலந்துருக்க மாட்டாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு பத்ரு போர்ல இருந்து அந்த கனிமத்து பொருட்களுடைய பங்கு கொடுத்துருப்பாங்க. எந்த சஹாபி ஞாபகம் இருக்கா? மாஷா அல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்ல இருந்து வந்த பிறகு இவங்களுக்கு கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த ரெண்டு சஹாபி சம்பந்தமாக சிறப்பு இதுவும் இருக்குது. பத்ரு போர்ல கலந்துக்கல, ஆனா பத்ரு போருடைய சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கு இருக்கு, நபி சொல்லாம சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்க இதுவும் பாடம் புரிஞ்சுக்க முடியும், நம்முடைய நீயத் பலமாக இருக்குது, அசைக்க முடியாத உறுதியான நீயத் இருக்கு அப்படின்னா அந்த நீயத்து சார்ந்த அமல் நாம செய்யாம போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நமக்கு அந்த அமல் செய்த கூலியை கொடுத்துருவான். நீயத்து பலமாக இருக்குது, நீயத்து உறுதியா இருக்குது, எந்த அமலுக்கான நீயத்து இருக்கோ அந்த அமல் ஏதோ ஒரு காரணத்துல பண்ண முடியாம போயிருச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலை பண்ணலையேன்ட்டு விட்டுற மாட்டான், அந்த அமலை பண்ண மாதிரி கூலிகள் எழுதுவான். இதனால நபி சொல்லி கொடுத்தாங்க, இரவுல நீங்க தஹஜ்ஜுதுக்காக முழு நீயத்து வச்சு தூங்கி காலையில எழுந்திருக்கும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரம் முடிஞ்சு ஃபஜ்ர் நேரம் வந்துடும், எழுந்திருக்கும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரம் முடிஞ்சு போயிருக்கும். அந்த நியத்து இரவுல நீங்க கொண்ட காரணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுதை கூலியை கொடுத்துட்டாங்க. அப்ப நியத் மிகப்பெரிய பலமானது, இது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும்.
பத்ரு போர்ல கலந்துக்காம பத்ரு போருடைய சிறப்புகள் நபி கொடுத்தாங்க இவங்களுக்கு. இன்னொன்னு உஹது போர்ல சுப்ஹானல்லாஹ், உஹது போர்ல முஷ்ரிக்கீன்கள் இவங்களை டார்கெட் ஆக்கிட்டாங்க, நபியை தான் இலக்க ஆக்குனாங்க. நபியை என்ன ஆனாலும் ஷஹீதாக்கிரணும், இங்கிருந்து போகும் பொழுது முஹம்மத் உயிரோட வீட்டுக்கு போகக்கூடாது, நிறைய விஷயங்கள் மேற்கொண்டாங்க. அப்ப இவங்களை தாக்குறதுக்கு நிறைய அம்புகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய தாக்குதல் நடக்கப்பட்டுச்சு. அப்ப நபியை பாதுகாத்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல முதன்மையான தன்னுடைய வீரத்தை அதிகமாக வெளிப்படுத்தின சஹாபாக்கள்ல தல்ஹா பின் உபைதுல்லாஹ் முதல்ல இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அழகா புகாரியுடைய ஹதீஸ் இது. உஹது போர்ல நபியை நோக்கி அம்புகள் வந்துகிட்டு இருக்கும், எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் அம்புகள் வந்துகிட்டு இருக்குமோ எல்லா பக்கத்திலையும் நபியுடைய உடலுக்கு முன்னாடி தன் உடல் நிப்பாட்டுவாங்க. எங்கெங்கெல்லாம் அம்புகள் வந்துகிட்டு இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து நபியுடைய உடலுக்கு முன்னாடி தான் உடல் நிப்பாட்டுவாங்க. என்ன அர்த்தம்? என்னுடைய உடம்பை துளைத்த பிறகுதான் நபி கிட்ட போகணும் இந்த அம்பு, நான் இருக்கும் பொழுது நபியை எதுவும் சிந்தக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், அழகா புகாரியுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவா இருக்குது. இந்த நபிக்கு முன்னாடி ரொம்ப அழகாக காத்தாங்க. எந்த அளவுக்கு? அந்த போர் முடிஞ்ச பிறகு பார்க்கும் பொழுது அவங்க உடம்புல 24 காயங்கள் இருந்துச்சு. வெறும் அந்த அம்புகள் சாதாரணமா அடிப்பட்டது கிடையாது, போருடைய காயங்கள் பெரிய பெரிய காயங்களா இருக்கும். 24 காயங்கள் இருந்துச்சு அவங்க உடம்புல. இதுல புகாரியுடைய ஹதீஸ்ல இதுவும் நமக்கு தெளிவா இருக்கும். நபியை பாதுகாக்கும் இந்த முயற்சியில ஈடுபட்டு அதே போர் சமயத்துல அவங்களுடைய கை செயலிழந்து போயிருச்சு. நபியுடைய பாதுகாப்பு முறையில் அம்புகளை வாங்கி உடம்புல கையில அங்க இங்க வாங்கி அவங்களுடைய வலது கை செயலிழந்து போயிருச்சு, வர்க்கே ஆகல அந்த நேரத்துல. இதையெல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு தியாகத்தை நபி கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபி அதே இடத்துல சொன்னாங்க, கத் அவுஜப், கத் அவுஜப், தல்ஹா இன்னைக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிட்டாரு, தல்ஹா இன்னைக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிட்டாருன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்ப இந்த அளவுக்கு போர்னு வந்துட்டா இல்ல நபியுடைய கண்ணியம்னு வந்துட்டா சஹாபாக்கள் முன்னிருந்து பாதுகாத்தாங்க. நபியின் மீது காயங்கள் சஹாபாக்கள் எடுத்துக்க மாட்டாங்க, சொல்லால் இருக்கட்டும் இல்ல செயலா இருக்கட்டும். நபியை திட்டுறதை கூட சஹாபாக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. நபியை திட்டுறாங்கன்ற காரணத்துல சஹாபாக்கள் பிற்காலத்துல சில மனிதர்களை கொலையும் செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? நபியை திட்டினாங்க விஷயத்துல, அது பெரிய சம்பவங்கள். சோ இது நபியின் மீதான விஷயங்கள் நாம அங்கீகரித்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது, நாம அட்ஜஸ்ட் பண்ணி போற விஷயங்கள் கிடையாது. கண்டிப்பா எதிர்ப்புகள் தெரிவிக்கணும், அவங்களை அடிக்கணும், கொலை பண்ணணும்னு சொல்ல வரல. நபியை பத்தி எங்க தப்பான விஷயங்கள் பேசப்பட்டாலும் சரி, நபியை பத்தி தப்பான விமர்சனங்கள் பேசப்பட்டாலும் சரி, நம் மூலமாக நம்ம குடும்ப மக்களுக்காவது அட்லீஸ்ட் இதன் உண்மைகளே புரிய வைக்கணும். இப்படி உண்மை கிடையாது, நமக்கு தெரிஞ்ச நெருங்கிய உறவுகளுக்கு கண்டிப்பா புரிய வைக்கணும் ஒண்ணு. அப்ப போர்னு வந்த பிறகு ரொம்ப அதிகமான வீரத்தை வெளிப்படுத்திய சஹாபாக்கள்ல தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் ஒண்ணு. இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நிறைய செல்வங்கள் இருந்துச்சு, அதிகமாக வாரி வழங்குவாங்க. சஹாபாக்கள் எல்லோருமே கொடுக்கிற விஷயத்துல பின்தங்க மாட்டாங்க, அதிகமாக வழங்குவாங்க. இவங்க வாழ்க்கையில இவங்களுடைய வள்ளல் குணத்துல எப்படிப்பட்ட சிறப்புகள் பார்க்க முடியும் அப்படின்னா, எல்லாருக்கும் வழங்குவாங்க. ஆனா யாரு கடன் பெற்ற மக்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க, யாரு கடனாளியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா கடன் பொறுத்த வரைக்கும் வருது, ஷஹீதாக இருந்தா அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட ஷஹீதுக்குமே கடன் சார்ந்த ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும்ன்ற மாதிரி செய்திகள் நமக்கு இருக்கு. அப்ப கடனோடு வஃபாத் ஆகிறது நல்ல இது கிடையாது. அப்ப இந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணாங்க, என்னால முடிஞ்ச கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தொல்லை வந்து மீட் எடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவாக உதவிகள் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. ஆனா கடன் ஆளிகள்னு வந்தா இன்னும் அதிகமா செய்வாங்க. இவங்களுடைய இந்த வள்ளல் குணத்தை பார்த்து, இவங்களுடைய கொடுக்கிற குணத்தை பார்த்து நபி அவ்வப்போது அந்தந்த சமயத்தில் நிறைய பட்டங்களை கொடுத்தாங்க. தல்ஹா அல் ஹைர்னாங்க. தல்ஹா முழுக்க முழுக்க நலவுகளால் நிறுவப்பட்டவர். தல்ஹானாலே முழுக்க முழுக்க நலவுகள் மட்டும்தான். வேறு இடங்கள் நபி சொல்லுவாங்க தல்ஹா அல் ஃபையாம், தல்ஹா வாரி வழங்கக்கூடிய குணம் கொண்டவர். வேறு இடங்கள்ல சொல்லுவாங்க தல்ஹா அல் ஜூத், தல்ஹா வள்ளல் குணம் படைத்தவர். அப்ப நிறைய பட்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கொடுத்திருப்பாங்க. இந்த அளவுக்கு அழகான வாழ்க்கை இருக்கும். எங்க மிக முக்கியமாக நாம பார்க்கணும் அப்படின்னா, இவங்களுடைய கடைசி நாட்கள் ஹிலாபத்து ராஷிதால, குறிப்பாக அலி ரலியல்லாஹு காலகட்டத்தில் அந்த ஜமல் போர் நடந்திருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஜமல் போர் அந்த சமயத்துல அலி ரலியல்லாஹு அவங்களுடைய எதிர் தரப்புல
ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இருந்த சஹாபாக்களில் ஜுபைர் பெரியவங்க, அவங்களும் பெரிய சஹாபி, அவங்களோடு இருந்தவங்க தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு சஹாபாக்களும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பலம் கொடுத்தவங்க. யாரை எதிர்த்து? அந்த நேரத்து ஹலீஃபாவாக இருந்த அலி எதிர்த்து. மறுபடியும் சொல்லிக்க விரும்புவேன், எந்த ஒரு சண்டைக்காக வேண்டி இது ஆரம்பிக்கப்படல, கோரிக்கைக்காக வேண்டி எடுத்து போனாங்க. சில கெட்டெண்ணம் பிடித்தவர்களால் சண்டை மூட்டி விடப்பட்டுச்சு. அப்ப இந்த விஷயங்களை பத்தி சொல்லும் பொழுது பயமாகவும் இருக்குது, எங்க தப்பா சொல்லுவோம். அப்ப நல்லபடியா புரிஞ்சுக்கணும், சஹாபாக்கள் அடிச்சுக்கிறதுக்காக வேண்டி அறவே போகல, வேற எண்ணம் இருந்துச்சு, வேற எப்படியோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏதோ ஆயிருச்சு. அப்ப இங்க எது கவனிக்கணும்னா, இந்த இடங்கள்ல ஏதோ ஒரு இந்த போர் சமயங்கள்ல எதிரிகள் வீசப்பட்ட ஒரு அம்பு தல்ஹாவை துளைக்கும். அந்த அம்பின் அடியின் மூலமாக அவங்க அங்கேயே ஷஹீதாக்கப்படுவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப அங்கேயே வஃபாத் ஆயிருவாங்க, ஷஹீதாக்கப்படுவாங்க. இந்த செய்தியை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை, இந்த நிகழ்வை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சொல்லுவாங்க, காத்திரு தல்ஹா ஃபின்னார், தல்ஹாவை கொலை செய்தவன், தல்ஹாவுடைய கொலைக்கு காரணமான இந்த அம்பை எறிந்தவன் நரகத்துக்கு கண்டிப்பா போவான். அப்ப இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் மக்கள் எந்த ஒரு பகையும் குரோதம் விரோதம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா இந்த வார்த்தைகள் வந்து இருக்காது சொன்னாங்க. ஏன்னா அலியுடைய எதிர்த்தரப்புல இருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்களுடைய செய்தியை, மரண செய்திகளை கேட்ட உடனே சொல்றாங்க, காத்திரு தல்ஹா ஃபின்னார், தல்ஹாவை கொலை செய்தவன் நரகவாசியா இருப்பான், நரகத்துக்கு போவான். அப்ப இந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில சுப்ஹான் அல்லாஹ் நல்ல ஒரு பிணைப்பு இருந்துச்சு, நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு. இந்த சம்பவங்கள் தல்ஹாவுடைய உடலை பார்த்து அழுகுவாங்க, கதறுவாங்க, சொல்லுவாங்க, நான் இன்னையிலிருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்க கூடாதா? அலி சொல்லுவாங்க, நான் தல்ஹாவுடைய உடலை பார்த்து இன்னையிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்க கூடாதான் யோசிப்பாங்க. அல்லாஹ் கிட்ட அழுவாங்க. ஏன்னா ஃபித்னாக்கள் ஆரம்பிச்ச காலம் உஸ்மானுடைய காலகட்டத்தில் இருந்த மக்கள் ஒரு மாதிரி வந்தாங்க. உமருடைய காலம் அழகான காலமா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சொன்னாங்க, நான் உமருடைய காலகட்டத்தில் இங்கிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் இறந்து போயிடக்கூடாதுன்னு இந்த ஆசையை கொண்டு வந்தாங்க. அப்ப இதன் மூலமாக தப்ப விஷயங்கள் கிடையாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த ஒரு எண்ணம், தப்பான எண்ணம் கொண்டு கிடையாது, வேற சஹாபாக்களும் கிடையாது. அப்ப இதே சம்பந்தமாக அவங்களுடைய உடலை பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனத்தை எடுத்து காமி சொல்லுவாங்க. சூரத்துல் ஹிஜ்ருடைய 47வது ஆயத்தை ஓதி காமிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில் இக்வானன் அலா சுரூரி முத்தகாபிலின். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை இது. உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த குரோதங்கள், தப்பான எண்ணங்களை நாங்கள் நீக்கிடுவோம், அந்த நபர்களை சகோதரர்களாக சுவர்க்கத்தில் அழகாக ஆனந்தமாக கட்டில் மீது உட்கார வைப்போம், சொர்க்கவாசிகள் ஆக்குவோம். அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்கள், தப்பான எண்ணங்கள், அந்த விஷயங்களை எடுத்துட்டு, அந்த குழப்பங்களை எடுத்துட்டு அவங்கள சகோதரர்களாக ஆனந்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஜாலியா இருக்கிற மாதிரி சொர்க்கத்துல இருக்க வைப்போன்ற செய்தி இந்த ஆயத்து இருக்கும். இந்த ஆயத்தை படிச்சு ஓதி காமிச்சு அங்கேயே அழுது சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் இந்த ஆயத்துடைய முராத் நாங்க தான். இந்த ஆயத்து எதை யாரை உணர்த்துது அப்படின்னு எங்களை பத்தி உணர்த்துது. நான் அலி, என்னுடைய அம்மையார் ஆயிஷா, என்னுடைய சகோதரர்கள் தல்ஹா, ஜுபைர், இந்த 4 பேரை பத்தி இந்த வசனம் இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துல எந்த ஒரு தப்பான எண்ணம் இல்லாம, மனசுல எந்த ஒரு தப்பான குழப்பங்கள் குரோதங்கள் இல்லாம அல்லாஹ் எங்க நல்லபடியா சொர்க்கத்துல வைப்பான். இந்த அளவுக்கு வார்த்தைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப இது பேசி நிறைய இருக்குது. அப்ப இங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை ஜமலுடைய போர்ல முடிவு பெறுது. ஜமல் போர் எந்த ஆண்டு நடந்தது சொல்லி சொன்னேன்? எந்த ஹிஜ்ரி? ஜமல் போர்னா உஸ்மானுடைய வஃபாத்துக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்தது 35வது ஹிஜ்ரி. அது அடுத்த ஆண்டே நடந்திருக்கு. அடுத்த ஆண்டுனா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க கிடையாது, அவங்க இறந்து போனது துல்ஹிஜ்ஜா மாசத்துல. அடுத்த சில மாதங்கள்லயே இந்த விஷயங்கள் வரும். அப்ப 36வது ஹிஜ்ரியில ஜமல் போர் நடக்கும். ஜமல் போர்ல உயிர் தியாகம், அதாவது ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க தல்ஹா பின் உபைதுல்லா. வேறொரு சஹாபியை பத்தி பார்க்கும் பொழுதும் இதே செய்தியை சொல்லியிருப்பேன். ஜமல் போர்ல அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. யாரு? ஜி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். அப்ப இந்த 2 சஹாபாக்கள் சம்பந்தமாக வரும் ஜமல் போர்ல ஷஹீதாக்கப்பட்டவங்க. இப்ப ஜமல் போர்
6வது ஹிஜ்ரியில நடந்திருக்கும். இவங்களுடைய ஜனாசா அதே பஸ்ரா, அந்த ஜமல்பூர் நடந்த அதே பஸ்ரான்ற பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். அப்ப இப்படி சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஷஹீதாக்கப்பட்டிருப்பாங்க. இதற்கு பிறகு இவங்க மரணத்துக்கு பிறகு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இமாம் தஹபி அலைஹி ரஹ்மாவுடைய மிக சிறந்த புத்தகம் ஒன்று இருக்கும், சியரு அலாமின் நுபலான்னு சொல்லுவோம். சியரு அலாமின் நுபலா எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னா, இமாம் தஹபி அலைஹி ரஹ்மா நபியுடைய காலத்திலிருந்து ஒரு 7-8 நூற்றாண்டுகள் வரைக்கும் வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், கவிஞர்கள், ஃபுகஹாக்கள், புலகாக்கள், அரபி மொழி வல்லுநர்கள், இலக்கிய எல்லா பெரிய பெரிய நிபுணர்களை அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பு எழுதி வைப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயோகிராஃபி இருக்கும் இந்த புத்தகத்துல, சீரு அலாமின் நுபலா. அந்த புத்தகத்துல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி எழுதும் பொழுது சொல்லுவாங்க, சஹீஹான சனது கொண்டு சொல்லுவாங்க, தல்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு, எவ்வளவு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவருடைய கபர் தோண்டப்பட்டுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்ன காரணம் தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கபர் தோண்டப்பட்டுச்சு. கபர் தோண்டும் பொழுது பார்க்கிறோம், எப்படி அடக்கம் செய்யப்பட்ட போது இருந்தாங்களோ அதே போல இருந்தாங்க. எப்படி அடக்கம் செய்யும் பொழுது எந்த ஒரு பாதிப்பு இல்லாம ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசா அந்த உடல் இருக்குமோ அதே போலதான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி பார்க்கும் பொழுது இருந்துச்சுன்னாங்க. இது இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிற சிறப்புன்னு கிடையாது. நம்ம இதே போல செய்திகளை நபியுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். நபியுடைய வாழ்க்கையில ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அப்பா அப்துல்லா பின் ஹராம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது போர்ல ஷஹீதாக்கப்பட்டிருப்பாங்க. உஹது போர் நிலைமை நமக்கு தெரியும். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த 70 சஹாபாக்களையும் 70 கபர்களை தோண்டி அடக்கம் பண்றது கஷ்டம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கபர்ல 2 பேரு 3 பேருன்னு சொல்லி போட்டு தஃபன் செஞ்சாங்க. அப்ப அந்த அடிப்படையில அப்துல்லா பின் ஹராம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இன்னொரு சஹாபியையும் சேர்த்து தஃபன் செஞ்சிருப்பாங்க. இதை அவங்க பையன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சஹாபி தான். அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆசையா வச்சிருப்பாங்க, பிற்காலத்துல நான் என்னுடைய அப்பாவுக்கு தனி கபர் ஒண்ணு ரெடி பண்ணணும், தனி கபர்ல அவங்கள உடம்ப வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நபி கிட்ட கேட்பாங்க, அனுமதி கேட்பாங்க. நபி என்ன பண்ணுவாங்க, 6 மாதங்கள் கழிச்சு அனுமதி கொடுப்பாங்க. உடனே கொடுத்தா எல்லாரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பெரிய ஃபித்னாவாக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 6 மாதங்களுக்கு கழிச்சு அனுமதி பெர்மிஷன் கொடுப்பாங்க, நீங்க இது பண்ணிக்கலாம். அப்ப 6 மாதங்கள் அடக்கம் செஞ்சு 6 மாதங்களுக்கு பிறகு அந்த கபர் தோண்டும் பொழுது ஜாபிர் பின் அப்துல்லாஹுடைய தகப்பன் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுடைய உடம்பும் அதே போல எப்படி வைக்கப்பட்டுச்சோ அதே போல சொல்றோம். ஹதீஸ்கள் நமக்கு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தியிருக்கார். நம்ம இன்னும் நபியுடைய இஸ்லாத்தை கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், இந்த விஷயங்கள், அதாவது உடல்கள் பாதுகாக்கப்படுறது நபிமார்களுக்கு மட்டுமே உரித்தானது. அல்லாஹுடைய நபி ஹதீஸ்களை சொல்லி இருப்பாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்த் அன் தஅகுல அஜ்ஸாதல் அன்பியா. அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஹராம் ஆக்கி இருப்பார் நபியுடைய உடல்களை சாப்பிடுறது. இந்த உடலுக்கு, இந்த பூமிக்கு, மண்ணுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டு இருப்பான் நபியுடைய உடம்பு சாப்பிடுறது. அப்ப நபிமார்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சிறப்புகள் நபிமார்கள் அல்லாத சஹாபாக்களுக்கு ஏன்? இப்ப இவங்க 2 பேரும் கிடையாது, நிறைய பேருக்கு சிறப்புகள் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஏன் அப்படின்னா புரிஞ்சிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற கௌரவம் இது. அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கராமத், அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சிறப்பான விஷயங்கள் இது. இதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, இவங்களும் நபி போல கிடையாது, நபிக்கு பிறகுதான் இவங்க. அதுல 2 விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்னு, சில ஆண்டுகளுக்கு கழித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அத்தாட்சிகளை காமிக்கிறான், வல்லமையை காமிக்கிறான், தோன்றின பிறகு உடம்பு அப்படியே இருக்கு. இதுக்கு அர்த்தம் எது கிடையாது, கியாமத் வரைக்கும் அப்படி இருக்கும்னு அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையில இது ஒண்ணு, அல்லாஹுடைய வல்லமைகளை காமிக்க விரும்புறான், சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உணர்த்த விரும்புறான். அப்ப எல்லா இந்த சஹாபாக்களுடைய உடல்கள் கியாமத்து வரைக்கும் இப்படியே இருக்கும்ன்றதும் இதுல கடமை கிடையாது. அப்படியே ஒரு காலம் இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், அந்த கபறுகளை நாம வணக்க ஸ்தலங்களை ஆக்குறதுக்கு அறவே அனுமதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக மக்கள் பேசப்படுது இல்ல, இன்னைக்கு தர்காக்களுடைய இந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தா கபரு தோண்டப்பட்டுச்சு, அப்படியே இருந்தாங்க, அதனால நாங்க இவங்களை வணங்குறோம், அதனால இந்த மசாருக்கு வரும். காரணங்கள் நிறைய கபறுகள்ல இதே வரலாறு தான், உண்மையோ போய் அல்லாஹ் நன்கறிந்தவன்.
கபர்கள் தோண்டப்பட்டுச்சு, இந்த வழி அப்படியே இருந்தாங்க, எப்படி அடக்கம் செய்யப்பட்டுச்சோ அப்படியே இருந்தாங்க. இவங்களுக்கான கண்ணியங்கள் மற்ற மக்களை விட அல்லாஹ்வே கொடுத்திருக்கான். அப்ப அல்லாஹ்வே கொடுக்கும் பொழுது மற்ற கபர்களை போல இந்த கபர் கிடையாது, நாங்க கண்ணியப்படுத்துறோம். செவறுகளை கட்டுனாங்க, பில்டிங் கட்டுனாங்க, மசாரா ஆக்குனாங்க, பூக்களை போட்டாங்க, சால்வகையில போட்டாங்க. இன்னைக்கு அது பெரிய பெரிய ஷிர்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுவும் அர்த்தம் கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எடுத்து கொடுக்கிற கண்ணியங்கள் இது என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த மனிதர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டானோ, எந்த மனிதர்களுடைய கண்ணியத்துக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டானோ, அந்த மனிதர்களை பத்தி பேசும் பொழுது நாமளும் அந்த கண்ணியத்தை குறைக்காம பேசணும். அவங்க கண்ணியத்துல எந்த ஒரு குறையும் வைக்காம, அவங்க கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி தரைக்குறைவான வார்த்தைகள் அறவே இருக்கக்கூடாது. சொல்லாலும் சரி, செய்தாலும் சரி. இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாரு பேசினாலும் சரி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க எவ்வளவு பேர் நல்ல அமல் பண்ணவங்களா இருக்கட்டும், சஹாபியை பத்தி இப்படி பேசுறாங்களா? கிடையாது. நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இந்த இன்ஜினியர் மிர்சா போன்றவர்களா இருக்கட்டும், பிறகு இந்த டாக்டர் ஃபர்ஹத் ஹாஷிமியா இருக்கட்டும், டாக்டர் இஸ்ர் அஹமதா இருக்கட்டும், இமாம் மௌதுதியா இருக்கட்டும், எல்லாருமே சஹாபாக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல தப்பு தப்பா பேசுறவங்க, சஹாபாக்களுடைய புரிதல்கள் இல்லாம இருக்கிறவங்க. குறிப்பாக இமாம் மௌதுதி அலைஹி பேசும் பொழுது நிறைய மக்கள் அவங்களை தெரிஞ்ச மக்களா இருக்கலாம், ஏன் அவங்கள பத்தி பேசுறோம்? ஆனா உண்மையிலேயே அவங்க கிதாபுகளை படிக்கும் பொழுது அழகாக தெரியும் அவங்களுடைய கொள்கைகள் சஹாபாக்களை மறுக்கிறது. அவங்களுடைய எழுத்துக்களை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய தஃப்சீர்களை படிக்கும் பொழுது அழகா தெரியும் சஹாபாக்களுடைய கொள்கைக்கு அப்படியே நேர்மாறாக எழுதியிருப்பாங்க. சஹாபாக்கள் விஷயம் மேனானுவாங்க. சஹாபாக்களுடைய கொள்கைக்கு முரணாக பேசுறவங்க டாக்டர் ஜாகிர் நாயகம் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய பண்ணி செஞ்சாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்களை பத்தி குறை சொல்றது, சஹாபாக்கள் எடுத்துரைத்த கொள்கைகளுக்கு முரணாக பேசுறது நாம அங்கீகரிக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் சிறந்த சஹாபாக்கள் தொல்ஹா பின் உபைதுல்லா போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படி தியாகங்களை பண்ணியிருக்காங்க, நபிக்காக எப்படி பண்ணி எல்லாம் பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கையை வாழ்ந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்முடைய துஆக்கள் என்னவா இருக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்குவானாக. சஹாபாக்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய எந்த விஷயங்களை சஹாபாக்கள் எடுத்துரைத்தார்களோ அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை நெறியாக எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் பயணித்த இஸ்லாமிய வழியில் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் பயணித்து இதே வழியில் மரணிக்கக்கூடிய உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவனாக. அல்லாஹும்ம ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.